ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஆவணி மாத ராசி பலன். துலாம் ராசி. ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறக்கப் போகிறது. 2025ஆம் ஆண்டின் ஆவணி மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்கள், பரிகாரங்கள், என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம். ஆவணி மாதம் பிறக்கப் போகிறது. சூரியனின் இயக்கத்தை வைத்து தமிழ் மாதங்கள் ஆரம்பிக்கின்றன. அதன்படி தலைமை கிரகமான சூரியன் ஆட்சி என்கிறது உயர்நிலை அமைப்போடு சிம்மத்தில் வலுவாக இருக்க போகிறார். இது விசேஷமான அமைப்பாகும். குரு மிதுனத்திலும், சனி மீனத்திலும், சுக்கிரன் புதனின் இயக்கங்கள் கடகத்திலும் சிம்மத்திலும் மாறுகின்றன. கன்னியில் செவ்வாய் இருப்பது நல்ல விசேஷமான நிலையாகும். புதனில் குருவும் செவ்வாயும், கடகத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் இருப்பது நல்ல அமைப்பாகும். குடும்பத்தில் இருக்கும் ராகுவை குரு பார்ப்பது நல்ல மாற்றங்களை தரும். அந்த வகையில் இந்த ஆண்டு ஆடி மாதம் நிறைவடைந்து ஆவணி மாதம் பிறக்கிறது. இந்த ஆவணி மாதத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், பரிகாரங்கள், வழிபட வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும் காலகட்டமாக இருக்கும். லாப அதிபதியாகிய சூரியன் இந்த மாதம் முழுவதும் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். லாபாதிபதி நல்ல இடத்தில் இருந்தாலே தொடும் காரியங்கள் அனைத்தும் கைகூடும் அமைப்பாக இருக்கும். 12 ராசிகளிலேயே துலாம் ராசிக்குத்தான் நல்ல கோச்சார கிரக நிலைகள் இருக்கின்றன. 11இல் சூரியன், குரு, கேது இருக்கிறார். 9இல் குரு இருக்கிறார். ராசிநாதனாகிய சுக்கிரன் 9, 10ஆம் இடத்தில் இருக்கிறார். யோகாதிபதி புதன் அங்கு இருக்கிறார். இந்த கிரக நிலை உங்களுக்கு அற்புதமான யோகத்தை கொடுக்கும். 90% துலாம் ராசியினருக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். 10% பேருக்கு பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற்போல் 6, 8 தசாபுத்திகள் நடப்பதற்கு மட்டும் சில நன்மைகள் நடக்காமல் போகிறது. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அற்புதமாக இருக்கும். சகோதர சகோதரிகளிடம் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். அண்ணன் அக்கா வாழ்க்கை சரியில்லை என்று கவலைப்படுவர்களுக்கு அது போன்ற நிலைமைகள் மாறும். அவர்களுக்கு நல்லவை நடக்கும் காலகட்டமாக இருக்கும். பெரிய சோதனைகளை கண்டிப்பாக இருக்காது. 12இல் செவ்வாய் இருப்பதால் சகோதரர்களுக்கு நிறைய விரய செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. சகோதர சகோதரிகளுக்கு கொடுத்து உதவி செய்வதற்கான சூழல் ஏற்படும். சிலருக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்காக செலவு செய்யும் அமைப்பு உண்டாகும். அரசாங்க அனுகூலங்கள் கிடைக்கும் அமைப்பு உண்டாகும். உங்களை விட உயர்ந்தவர்களிடம் இருந்து தற்செயல் நட்பு, அறிமுகம் கிடைக்கும். அதன் மூலம் வாழ்க்கையில் முன்னேறும் அமைப்பு உண்டாகும். பெண்களுக்கு மிக சிறந்த நன்மைகள் ஏற்படும். கடந்த கால சோதனைகள், மனவேதனைகள் அனைத்தும் நீங்கும். காதல் தோல்வி அமைப்புகள் எல்லாம் மாறும். புதிய வாழ்க்கை, புதிய முன்னேற்றம் உண்டாகும். சிறப்பான யோகமான மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமையும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.